நம்ம தமிழ்நாடு மற்றும் பெங்களூர்ல ஒரு சில பகுதிகளில் பொழிஞ்ச ஆலங்கட்டி மலையை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதுக்கு பில்கேட்ஸும் அவரோட ஜியோ இன்ஜினியரிங் ரிசர்ச்சும் தான் காரணம் அப்படிங்கிற நியூஸ் வந்து சோசியல் மீடியால காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. அதாவது சயின்ஸ் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிற பேர்ல இயற்கையை தன்னோட கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்றதுதான் இந்த ஜியோ இன்ஜினியரிங். பூமி வந்து ரொம்பவே வெப்பமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி வானத்துல ஒரு லேயருக்கு மேல சல்பியூரை ஸ்ப்ரே பண்ணி சூரியனை டிம் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்கோபெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி மக்களோட பெரும் எதிர்ப்புக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா 2022ல யூகேல இதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு அவங்க அபிஷியலா வச்ச பேர் வந்து சாட்டான். இயற்கையை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிற இந்த டெக் அரகன்ஸ் தான் வந்து இப்போ உண்மையான ஆபத்து. ஆனா ஒரு தடவை இமேஜின் பண்ணி பாருங்க, இயற்கைக்கு எதிரான இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சூரியனையும் மழையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்சு பண்ற இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் தப்பா போச்சுன்னா, வெதர் ரிப்போர்ட் சைக்கிள்ஸ் வந்து மாறிச்சுன்னா இல்ல கண்டிப்பா மாறும். நம்ம இந்தியால சவுத் சைடு வந்து என்னைக்குமே பார்க்காத மாதிரி மார்ச் மாசம் ஆலங்கட்டி மலைகள், நார்த் சைடு ரொம்ப ரொம்ப ரேரா வர்ற டோர்னடோஸ் வந்து இப்ப அடிக்கடி வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். இயற்கையால மனுஷங்களுக்கு ஆபத்து வரவே வராது அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம குமரி கண்டம். லுமோரியா வந்து ஒரு மித் அப்படின்னு சொன்னா, துவாரகா வந்து இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். துவாரகாவும் பொய் அப்படின்னு சொன்னா இந்த மகாபாரதம், கடவுள் கிருஷ்ணர் இதெல்லாமே பொய் தான். சோ நேச்சரோட டிசாஸ்டர் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட வரலாறு நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா தான் இருக்கு. இப்படி ஒரு டிசாஸ்டரை நம்ம ஜெனரேஷனோ இல்ல நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷனோ ஃபேஸ் பண்ண போகுதா அப்படின்னு கேட்டா தெரியாது. மேபி சான்ஸ் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி இது பொய்யா இருந்தா ஹாப்பி. ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையா இருந்தா அதுக்கான கான்சிக்வன்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். We don't have any other options.